ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்கங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து பழியை வந்து தூக்கி வந்து இவங்க மேலே வந்து போட்டாச்சு. சமைச்சது ஃபுல்லாக கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து நம்ம மல்லி தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மல்லிக்கே வந்து ஆப்படிக்கணும்னு நினைக்கிறாங்களே, அதுதாங்க வந்து ஒரு கொடூரமான விஷயம். அதை வந்து எப்படியோ வந்து நம்ம மல்லி வந்து கண்காணித்து அதை வந்து கண்டிப்பாக வந்து இவங்க தான் வந்து காலையிலே எழுந்து வந்து சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து சொல்லிட்டாங்க. உடனே வந்து விஜய் வந்துட்டு, ஐயோ ஏன் அக்காவா, ஏன் அக்கா சின்ன வயசுலேருந்தே பயங்கரமாக அப்படி இப்படின்னு சமைப்பாங்களே ஐயோ அப்படின்ட்டு ரொம்பவே வந்து புகழ்ந்து தள்ளுறாரு அவங்க அக்காவை. என்னது நான் சமைச்சேனா, நான்லாம் எதுவும் சமைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன நினைக்கிறாங்க, என்னடா இது நமக்கே வந்து இப்படி வந்து ஆப்பு வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, என்ன இது நம்ம ஒரு பிளானை போட்டால் நமக்கு ஒரு பிளானை வந்து பண்ணிட்டாலே இவளை வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது. நம்ம இப்போது வந்து கேடிக்கெல்லாம் கேடியாக இருப்பா போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் வந்து யோசிக்கிறாங்க. ரஞ்சிதாவால் தான் வந்து ஏற்கனவே வந்து ப்ராப்ளம் ஆச்சு, மறுபடியும் வந்து அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து ப்ராப்ளம் வந்து வருது அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்த ரஞ்சிதா வந்து எப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களோ அப்போ வந்து எல்லாருமே வந்து ஒன்றாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை வந்து யாருமே வந்து யோசிக்க மாட்டேன்றாங்க. அப்படி யோசித்தா வந்து எப்போயோ வந்து புத்திசாலியாக வந்து இருந்திருப்பாங்க. யாரா அந்த புத்திசாலி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி தாங்க. எப்படியெல்லாம் புத்திசாலியாக வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக வந்து புத்திசாலியாக இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ரஞ்சிதா கூட இருக்கிற வரையும் கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி வந்து ஒரு மக்கு தான். மக்கு தான் ராஜேஸ்வரி. அவங்க வந்து எப்போ வந்து அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போகிறாங்களோ அப்போ தான் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ரிலேஷன் வந்து பில்ட் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக வந்து இவங்க வந்து குடும்பமே வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து எங்கேயோ வந்து வெளிநாட்டில் இத்தனை நாள் வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு இப்போ வந்து தம்பி வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ தான் வீட்டுக்கு வந்த மாதிரியே வந்து சீனா வந்து போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்கே போய் சொல்கிறதுன்னு சொல்லி தெரில. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம இதில் வந்து நடக்குமா? நம்ம வந்து தம்பி வீட்டுக்கு வந்து போனால் வந்து இப்படி தான் இருப்போமா? ஒரு அக்கா வந்து அவங்க 2 பேரையும் வந்து எப்படியாச்சும் வந்து பில்ட் பண்ணி அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருந்தாலுமே வந்து அதை வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து கொண்டு போகிறது வந்து ஒரு அக்காவுடைய வேலையாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, என் தம்பி பொண்டாட்டிக்கு வந்து பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு வந்து எப்படியோ வந்து இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இப்போ வந்து பணம் இல்லை அப்படின்றத ஒரு காரணத்தினால, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை அப்படின்றத ஒரு காரணத்தினால இப்போ வந்து அவங்கள வந்து வெளியே வந்து இது பண்ணுறதுக்கான வந்து முயற்சியை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அந்த முயற்சியில் வந்து கண்டிப்பாக எப்படியுமே வந்து தோற்க போகிறது வந்து ராஜேஸ்வரி மட்டும்தான். ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் இந்த தோற்கறதுக்கான முயற்சியில் வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள், இன்னல்கள் எல்லாத்தையுமே வந்து மல்லிக்கு வந்து கொடுக்கலாம். ஆனால் இருந்தாலுமே அந்த கஷ்டத்தெல்லாம் கொடுத்தாலுமே வந்து நம்ம மல்லி வந்து எப்படியும் வந்து உடச்சி எரிஞ்சு வந்து வரப்போகிறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், see you, டாட்டா.